ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணியே நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்ஸதிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर् भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापितायुपतयः सनयायुभूतिः षड्डं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदा क्वयवट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अविदित विषयांतरषटारे उपनिषदापगान मात्रभोगः अभी च उनपदात्तदेकशेषी मधुरगविर हृदये ममाविरस्तु வேறொன்னன் ஆனறியேன் வேதந்தமிழ்செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவியாழ்வார் ஏரார் எதிராசர் என்னுமிவர் வாழ்வான வந்துதித்த நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யாம். இது மணவாள மாமுனிகளுடைய திருவாக்கு. ஆழ்வார் திருமகளாராண்டாள் மதுரகவியாழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யாம் என்று மணவாள மாமுனிகளுடைய திருவாக்கு உபதேசரத்தின மாலையிலே வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர்க்கு உரைப்போம் யாம் என்று மணவாள மாமுனிகள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 21வது பாசுரமாக இதிலே ஒரு கிரமத்தை சுவாமி கொண்டு வருகிறார். ஆழ்வார் திருமகளாராண்டாள், பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளை ஆண்டாள். ஆழ்வார் திருமகளாராண்டாள், திருவாடிப்புறத்திலே அவதாரம் பண்ணது அயோனிஜையாக கர்ப்பவாசமே இல்லாமல் அவதரித்தவள் ஆண்டாள். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளை என்று கொண்டாடுகின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவள், திருவாடிப்புறத்திலே அவதரித்தவள் வேறாரும் அல்ல, பூமி பிராட்டியினுடைய அம்சம். அதை தெரிஞ்சுக்கணும். அவள் கொடுத்ததான பிரபந்தம் 2, அதை தெரிந்து கொள்ள வேணும். 2வது சொல்றார், இது மாத்திரம் ஆழ்வாருடைய பெண் பிள்ளையான ஆண்டாள முதல்ல சொல்றார். 2வது சொல்றார், மதுரகவியாக ஆழ்வார் எதிராசராம் இவர்கள். மதுரகவி ஆழ்வார 2வது எடுத்தார். மதுரகவி ஆழ்வார் அவர் அவதாரம் பண்ணது திருக்கோளூரிலே. நம்மாழ்வாருடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்தவர் சித்திரையில் சித்திரை என்கிற திருநக்ஷத்திரம். அவர் கொடுத்ததான பிரபந்தம் ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. அதை தெரிந்து கொள்ள வேணும், அவர் இருந்த நிஷ்டையை தெரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னார். எதிராசராம் இவர்கள், கடைசியில் எதிராசர் ராமானுஜர் எடுத்துட்டார். 2 ஆழ்வார்கள்ல 2 பேர். ஆச்சாரியருக்குள்ள ஜெகதாச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாரை இதில் எடுக்கிறார். ஆழ்வார் திருமகளாராண்டாள் மதுரகவியாழ்வார் எதிராசராம் இவர்கள். எதிராசரை இதோடு சேர்த்துட்டார். பூமி பிராட்டியினுடைய அம்சமாண்டாள். மதுரகவியாழ்வார் தான் நம்மாழ்வாருடைய சிஷ்யராக எழுந்துள்ளிருந்தார். 3வது சொல்றார், எதிராசர் என்று தெரிவித்தார். ராமானுஜரை இந்த கோட்டியிலே அழைத்தார். இந்த 3 பேருக்கு என்ன சாமியம் இருக்கு? இவ 3 பேரை எதுக்கு இதுல சேர்க்கணும்? அடுத்து சொல்றார்,
வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர் குறைப்போம் யாம். வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் இந்த உலகோர்க்கு உரைப்போம் யாம். இந்த உலகத்துக்கு சொல்லணுமா? எதை சொல்லணும்? இந்த உலகம் இருக்கே, இந்த உலகினது இயல்பேன்னு சொல்லப்படுகிற இந்த உலகம் இருக்கே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை சொல்ல வேண்டுமா? ஏன்னா இம்மூவரையும் மணவாள மாமுனிகள் ஒரே கோட்டியிலே சேர்ப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா இந்த 3 பேருமே ஆச்சாரிய நிட்டையிலே எழுந்தருளி இருந்தவர்கள். ஆச்சாரிய நிட்டை, சரமபருவ நிட்டைன்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை காட்டிலும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியரே ரொம்ப உயர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்றதுதான் சரமபருவ நிட்டைன்னு பேரு. அதற்காகத்தான் இப்பாசுரத்தில் இந்த 3 பேரையும் ஆண்டாள் வில்லிபுத்தூர் வல்லபரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே என்ன பெரியாழ்வாரையே தனக்கு எல்லாமாக கொண்டவள் ஆண்டாள் முதல்ல. இரண்டாவது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். ராமானுஜர் அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், மேலிருந்து கீழிறங்கி வந்தவர், எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்து போந்தவர். தன்னுடைய ஆளவந்தார் மேல் இருக்கக்கூடிய அபிமானத்தாலே அவர் புறப்பட்டு போன பிற்பாடும் அவர் நினைத்த மனோரதங்களை தானும் நிறைவேற்றி கொடுத்தவர். பெரிய நம்பிகளிடத்திலே அத்தனை ஆச்சாரிய கைங்கரியத்தில் அத்தனை தூரம் இருந்தவர். பஞ்ச ஆச்சாரியர்களை பெற்றிருந்தாலும் அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் அத்தனை கைங்கரியத்தை செய்து போந்தவர். அது ஆதிசேஷனுடைய அவதாரம் அல்லவா? அதனாலே சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்ன அத்தனை கைங்கரியம் இந்த பூலோகத்திலே செய்து போந்தவர். அப்படின்னு பார்த்தா இவர்கள் மூவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பினாலே, கைங்கரிய நிட்டை இருப்பதினாலே இவர்கள் மூவரையும் ஒன்றாக சேர்த்து கொடுத்தார் மணவாள மாமுனிகள். இவர்கள் அவதாரம் பண்ணதான திருநட்சத்திரத்தை தெரிந்து கொள்ள வேணும் அல்லவா? அதுதான் முதல்ல சொன்னார். திருவாடிப்பூரம் என்ன, சித்தரையில் சித்திரை என்ன, சித்தரையில் செய்ய திருவாதிரை என்ன அப்படிங்கிற இந்த 3 திருநட்சத்திரங்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் நாம் பிறந்த நாள், நீ பிறந்த நாள், நீ பிறந்த நாள், அவாவா ஆறாரோ பிறந்த நாள், அதா பிறந்த நாளெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு அவர்களை கூப்பிட்டு தொலைபேசியில் கூப்பிட்டு அவளெல்லாம் நம்ம சொல்லுவதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை, அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம். பகவானுக்கு சந்தோஷத்தை நம்ம எப்ப கொடுக்க போறோம்? பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறோம்னா இதை சொல்றதுக்காக நம்ம தொலைபேசியில கூப்பிட்டு சொல்றதை விட ஏதோ ஒரு 2 அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கலாமே. அதை விட்டு அதை தெரிந்து கொண்டு அதை சொல்லுவதனால என்ன பலன் ஏற்படுகிறது? எந்த பலனும் இல்லை. ஆனா நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பிரசித்தமா இருக்கு, உலகமே பிரசித்தம். அதுக்கு எத்தையோ ஒன்று வாங்க வேண்டியது, அதுக்கு ஒரு கத்தி எடுக்க வேண்டியது, அதை வெட்ட வேண்டியது. இது வெட்டுறதுன்னு சொன்னாலே கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அது என்ன வெட்டுறதோ தெரியல, அதை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது ஆற கேட்டாலும் இதுன்னு என்னைக்கோ ஒரு நாள் தானே பண்றோம் அப்படின்பா. இந்த என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ யாரோ ஒருத்தன் ஆரம்பிச்சது, அதை போய் நம்ம செய்யலாமான்னா அது நம்ம செய்வதுங்கிறது ரொம்ப நன்றாக இராது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே அப்ப இவர்கள் அவதரித்ததான மாதங்கள் என்ன, நாள்கள் என்ன, இவர்கள் அவதாரம் பண்ணினதான பிரயோஜனம் என்னைத்து தெரிந்து கொள்ள வேணும் இல்லையோ? இந்த உலகத்துக்கு உரைப்போம் அப்படின்னு மணவாள மாமுனிகள் தெரிவித்தார். அப்படி இருக்கக்கூடிய மத்தியமாக முதல்ல பார்த்தா ஆண்டாள், கடைசியில பார்த்தா எம்பெருமானார், நடுவிலே மத்தியமாக அவருடைய திருநாமத்தை இட்டார் மதுரகவியாழ்வார் என்று. இந்த மதுரகவியாழ்வாருக்கு ஏன் அந்த பேர் ஏற்பட்டதுன்னா, அவர் மதுரமாக, அவருடைய பேர் என்னங்கிறது யாருக்கு தெரியாது. ஆனா அவர் பாசுரங்களை பாடுகிற தன்மை பாங்கு இருக்கு இல்லையோ, அந்த பாங்கு
மதுரமாக பாடுவர். சரி, சித்திரகவியாக பாடுவர், மதுரகவியாக பாடுவர், சித்திரகவியாக பாடுவர், அதே போல ஆசுகவியாக பாடுவர், விஸ்தார கவியாகவும் பாடுவர். மதுரகவியாக ரொம்ப ரம்யமாக பாடக்கூடியவர், சித்திரகவியாக பாடக்கூடியவர், ஆசுகவியாக பாடக்கூடியவர், விஸ்தாரமாகவும் பாடக்கூடியவர். அப்படி இருந்ததுனாலதான் இவர் என்ன சொல்றோம், மதுரகவி ஆழ்வார் என்று தெரிவித்தோம். அந்த மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பிரபந்தம் நம்மாழ்வாரை பிரத்யேகமாக கொண்டாடினது. எல்லாரும் அவாவா ஆச்சாரியர்களை கொண்டாடணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு பிரபந்தமே கொடுத்த பெருமை யாரை சாரும், மதுர கவிகளை சாரும். அதுக்கு மேலே பார்த்தோம்னா நம்ம இவர் ஆரை ஒப்பார் அப்படின்னு ஆரம்பத்துல முதல் நாள்ல சொன்னேன். அது சத்ருக்ன ஆழ்வானை ஒப்பர் அப்படின்னு சொல்லுவார் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம். சத்ருக்ன ஆழ்வான் தானும் பரதனத்தவர மத்தொன்னு தெரியாது. பரதாழ்வான், அதாவது பரதனத்தவர மத்தொன்னு அறியாதவர் தான் சத்ருக்ன ஆழ்வான். அந்த சத்ருக்ன ஆழ்வானை போலே அவதாரம் பண்ணி இருந்தவர் தான் மதுரகவிகள். எம்பெருமானார் தன்னுடைய காலக்ஷேப கோட்டியில அடிக்கடி தெரிவிப்பறான், ராமனை தவிர மத்தொன்னறியாத, பரதனை தவிர மத்தொன்னறியாத, சத்ருக்னனை தவிர மத்தொன்னறியாதவர்களாக நாம் இருக்க வேணும். நாம எப்படி இருக்கணுமா, ராமனை தவிர பரதனுக்கு ஒண்ணும் தெரியாதான், பரதனை தவிர சத்ருக்ன ஆழ்வானுக்கு ஒண்ணும் தெரியாதான். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சத்ருக்ன ஆழ்வாரை தவிர வேற ஒண்ணும் தெரியக்கூடாது நமக்கு. அந்த கஜதாம் மாதுலகுலம் பரதேன அனகா சத்ருக்னோ நித்திர சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதான்னு ராமாயண ஸ்லோகம். சத்ருக்னா, அந்த சத்ருக்னன்னு சொல்றது அவன் பரதனுக்குன்னு கூடவே எப்பொழுதுமாக இருந்தவன். அந்த பரதனை தவிர ராமனே தெரியாதுன்னா, ராமனை தெரியாதுன்னா அப்புறம் லக்ஷ்மண தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பிரசக்தி உண்டானா, ராமனே அவருக்கு தெரியாது, பரதாழ்வான மட்டும்தான் தெரியும். அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணுவார். அப்ப அத்தனை தூரம் பரதந்திரனாக எழுந்துருளி இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அம்மதுரகவி ஆழ்வார் அனுகிரகித்து போந்ததான கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பிரபந்தம் மொதல் பாசுரத்திலே ஆனந்தமா கண்ணன் பெருமான சொல்லுட்டார். நம்மாழ்வாரை சொல்ல வந்தவர் தான் ஆனந்தமா நம்மாழ்வாரை சொல்லணும்னு வந்தவர். மதுரகவளை சொல்லி அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கு, என்னுடைய நாக்குக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்னார். அது சொன்னது முதல் பாசுரத்திலே. இரண்டாவது பாசுரத்தாலே முக்கரணங்களாலும் நான் ஆழ்வாரை கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய நாக்குக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை சொல்ல அந்த நாக்கு போய் சொல்ல முடியுமா, ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த நாக்கும் அதாவது நம்மாழ்வாரை கொண்டாடுகிறதே, அதனால நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் என்னத்தை உகந்தாரோ அதே விஷயத்தை தானும் உகந்தார். ஆழ்வார் ஒரு விஷயத்தை உகந்திருக்காராம். உகந்திருக்கிறதுனா பிடிச்சிருக்கிறது. ஆழ்வாருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, மதுரகவி ஆழ்வாருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. இப்ப இந்த ரெண்டு விஷயம் என்னங்கிறது பார்க்கணும். ஆழ்வாருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம ஆழ்வாருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. சுவாமி ரெண்டும் ஒரு விஷயம் தான். சரி, இதுல என்ன இருக்கு, ஆழ்வாருக்கு பிடிச்சது பகவான், மதுரகவி ஆழ்வாருக்கு பிடிச்சது நம்ம ஆழ்வார். இதுதான் வித்தியாசம். எனக்கு ஆழ்வாருக்கு பிடிச்சது பூரா எதுன்னா பகவானை தவிர, கண்ணனெம்பெருமானை தவிர மத்தொன்னு தெரியாதவர் நம்ம ஆழ்வார். கண்ணனை தவிர வேற ஒரு தெய்வம் தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது. கண்ணன் அப்படின்னு சொன்னா கரகர 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 ஆழ ஆரம்பிச்சுவார். அந்த கண்ணனல்லால் தெய்வமே இல்லை அப்படிங்கிறவர் தான் நம்ம ஆழ்வார். கீழே பார்த்தோமோ இல்லையோ, அவருக்கு என்னன்னு சொல்றோம், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ ஜன்மம் என்று சொல்லுகின்றோம். கண்ணன் எம்பெருமானை, கண்ணனுடைய பக்தியே, கிருஷ்ண பக்தியே உருக்கொண்டு அவதாரம் பண்ணவர் தான் மதுரகவி ஆழ்வார். அப்ப நம்மாழ்வாருக்கு எந்த விஷயம் உகந்ததா இருக்கோ அதே மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் உகந்ததா இருக்கு. ஆனா நம்மாழ்வாருக்கு உகந்த விஷயம் எதுவா இருக்கோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் உகந்ததா இருக்கு. அது நம்மாழ்வார் விஷயம். அவருக்கு பெருமாளை பிடிக்கிறது, இவருக்கு நம்மாழ்வார் பிடிக்கும். இதுதான் வித்தியாசம். அப்ப இதை சொல்றதுக்கு, அப்ப இந்த உகக்கிறார்னு சொன்னா நம்மாழ்வார் உகந்தபடி தானும் உகக்கிறார். அதுதான் இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய தாற்பயம். அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 5 விஷயம் சொல்றான். முதல்ல மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார், நம்மாழ்வாரை பத்தினார். சரி, நம்மாழ்வாரை பத்தினார்னு சொன்னா
இப்ப நம்மாழ்வாருக்கு இவர் என்ன பண்ணார்? நம்மாழ்வார் கூடவே இருந்தார். அவர் ஆரம்பத்திலேருந்து யோகத்திலேருந்து கலைச்சுட்டார்னு சொல்றதான்னு தெரியல. இவர் வந்ததுனாலதான் அவர் ஆரம்பிச்சாரான்னு தெரியாது. மதுரகவி ஆழ்வாருக்க காத்துட்டு இருந்தாரோ இல்ல இவர் வந்து அவருடைய யோகத்தை கலைச்சுட்டாரோ, ரெண்டும் சொல்ல முடியாது. இவரும் வந்தார், அவரும் யோகத்திலிருந்து புறப்பட்டார், தானும் சொல்ல ஆரம்பித்தார். அப்படித்தான் ஆரம்பிச்சது. அப்ப அந்த நம்மாழ்வார் மேல எத்தனை பிரதிபக்தி ஆழ்வாருக்கு, மதுரகவி ஆழ்வாருக்கு. அப்ப அவரை பத்துகிறான்னு சொன்னா ஆச்சாரிய பக்தி தானே. ஆச்சாரிய பரிகிரகீதமாக ஒரு வார்த்தை எல்லாரும் கொஞ்சம் ஆறுக்கெல்லாம் கையில புஸ்தகம் இருந்ததுன்னா அதுல எழுதி வச்சுக்கலாம். ஆச்சாரிய பரிகிரகீதம் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆச்சாரிய பரிகிரகீதமாக அப்படின்னா ஆச்சாரிய விஷயத்துல இருக்கக்கூடியதான மட்டற்ற அன்பு, அந்த மட்டற்ற அன்பு அதன் காரணமாக செய்யக்கூடிய கைங்கரியங்கள், அதைத்தான் சொல்றது. ஆஹா, அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆச்சாரியரை முதல்ல பத்தணும். அது பத்துறது ஒரு கடகர்களை கொண்டு பற்ற வேண்டும். ஒரு கடகர்கள்னா ஒரு நடுவுல ஒருத்தர் இருப்பார். இப்ப திருப்பாவையில பாசுரத்தில் பாடும்போது நாயகனான் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ் திருப்பாய், இவன் என்ன பண்ணா? நேர போய் சொன்னது கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைக்கு போய் கண்ணன் எழுப்பணும். நேர போய் கண்ணன் எழுப்ப வேண்டியதானே. அதை விட்டா கோயில் காப்பானா, வாசல் காப்பானா, இவாளெல்லாம் நீங்களாம் திறந்து விடுறீங்களா. ஏன்னா அவர்கள் தான் கடகர்கள். அப்ப அந்த கடகர்களை கொண்டு பற்ற வேணும் அப்படின்னு இருக்கு. சரி, அந்த கடகராகவே கொண்டது பரமபாகவதனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரையே பத்தினாரோ இல்லையோ. இது சில இடத்துல இதிகாசத்துல ஒரு இடத்துல பார்த்தோம்னா பிறன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போறா. இந்த இடத்துல சூர்பனக என்ன பண்ணா? ராமனை நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் ஆசியமா சொல்லுவா, ஒருவேளை சீதா பிராட்டிகிட்ட போய் சூர்பனக ராமனை கொஞ்சம் என்னோட கொஞ்சம் சேர்த்து வைக்கிறியான்னு சொல்லியிருந்தா சீதா பிராட்டி பண்ணிருப்போளோ என்னவோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அவன் என்ன பண்ணான்? ராமனை பிடித்தது அவனை பத்த வேணும்னு நேரடியா போயிட்டான். போனா கூடவே லக்ஷ்மணன் இருந்தார், அவரோ ரொம்ப கோபக்காரர். அந்த கோபக்காரர் கொல்லவரக்கி மூக்கறிந்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அது மாதிரி பத்தலாமா? என்னால் பத்தக்கூடாது. அப்ப சூர்பனகை பத்தின பத்திரிக்கை அது தகாத பற்றுதல், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா எந்த மாதிரி இருக்கணும்னு சில விஷயங்களை சொல்றா. அதுலதான் திரிபுர தேவியார்னு ஊத்திருந்தாளாம். எம்பெருமானார் வாழ்ந்த காலத்துல திரிபுர தேவியார்னு ஊத்திருந்தா. முதல் விஷயம் சொல்லிட்டேன், சூர்பனகை. அது முதல் விஷயம். எப்படி இருக்கக்கூடாது? ஒரு ஆச்சாரியனை பத்த வேணும்னால், ஒரு ஆச்சாரியனை பத்தணும், பகவானை பத்தணும்னா எப்படி இருக்கக்கூடாது? இப்ப பகவானே பத்தனம்னா நேரடியா போய் பத்தக்கூடாது, ஆச்சாரியனை பத்தி தான் பத்தனம்ங்கிறது. அவர்கள் தான் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு நம்மாழ்வாரும் தெரிவித்துள்ளார் தன்னுடைய பிரபந்தத்திலே. வேதம் வல்லவர்கள், வேதத்தை நன்னா சொல்றவா இருக்காளோ இல்லையோ, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேணும். அதனாலதான் கோயில் காப்பானே வாசல் காப்பானேன்னு பண்ணது. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, சாஸ்திரம் பூரா தெரிஞ்சவதானே பூமி பிராட்டி, அவ தான் சொல்றாது. அப்ப சூர்பனக பண்ணது தகாத பத்து. சரி, ரெண்டாவது சொன்னா திரிபுர சுந்தரி தேவையார்னு ஊத்திருந்தா எம்பெருமானார் காலத்துல. அவள்கிட்ட போய் ஏதோ ஒரு திருப்படியை வச்சுன்னு செவிச்சுட்டே இருக்கியே, சரி எம்பெருமானார் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கியே, இப்ப எம்பெருமானார் என்ன சொன்னாலும் சீவியா அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவ சொன்னா, தெற்கு வடகீழ் மூலையில ஒரு தேவதையை காமிச்சு, இதுதான் தேவதை, இதை பத்து, இதை சேவின்னு எம்பெருமானாரே சொன்னா அத்தையே நான் பண்ணுவேன்னு ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி மூலையில தேவதைகள், ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு பக்கம் இருக்கு. ஆனா அதெல்லாம் மோட்சத்தை கொடுக்குமா? கொடுப்பதற்கில்லை. ஆரோக்கியம்னு வேணும்னா பாஸ்கரன் சூரியனைத்தான் கேட்கணும். ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது, சங்கராது ஞானவன்மிச்சேது, மோட்சமிச்சேது ஜனார்தனா அப்படின்னு மோட்சத்தை கேட்க வேண்டும் என்னால் ஜனார்தனத்தான் கேட்கணும், பெருமாளைத்தான் கேட்கணும். ஏன்னா வேற ஆருக்கு அது கொடுக்க முடியாது, அது இல்லை. ஆக இவர்கிட்டத்தான் அந்த மோட்ச பிரதத்துவம் என்பது எம்பெருமானுக்கே உண்டு. அதனால
அப்ப அவர்களை போய் பத்தணும்னா அவ வடகீழ் மூலையில ஒரு தேவதையை காமிச்சு இந்த தேவதை மோட்சத்தை கொடுக்கும்னு எம்பெருமானார் ஒருவேளை என்னிடத்துல சொல்லி அதை நீ பத்துன்னு எம்பெருமானாரே சொன்னாலுமே கூட அத்தை நாம் பத்துவோம்னு சொன்னாலாம் திரிபுர தேவியான்னு ஒத்தி ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல. அப்ப ஆச்சாரிய அபிமான நிட்டை எத்தனை இருந்திருக்கு. இது ஒரு பக்கமா. மற்றொன்று வடுக நம்பின்னு இருந்தார். ராமானுஜருடைய சிஷ்யராக வடுக நம்பின்னு இருந்தார். அவருடைய ஆச்சாரிய பிரதிபத்தி. ஏன்னா மணவாள மாமனிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்ற போது வடுக நம்பி தன்னிலையை எனக்கு அருள் எதிராசான்னு பிரார்த்திக்கிறார். வடுக நம்பி ஆச்சாரிய அபிமான நிட்டையில் இருந்தவர். அவர் ரொம்ப கேலியா சொல்லுவாராம். ஆற முதலியாண்டானையும் கூறத்தாழ்வானையும் பார்த்து முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் எத்தனை பெரியவா. அவ ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவாராம், சுவாமி நீங்கள்லாம் இரு கரையர்கள் அப்படின்பறான். இரு கரையர்கள்னா ரெண்டு பக்கம் போறது, இங்கேயும் போறது அங்கேயும் போறது. காத்தாலையானா பெருமாளை போய் சேவிக்கிறீள், சாயரட்சிக்கானா ஆச்சாரியனே காலட்சேபத்துக்கு வந்துடுவீர். அப்ப ரெண்டு பக்கம் இருக்குன்னு கொஞ்சம் நக்கலா சிரிப்பான். ஏன்னா புறத்தாழ்வான்னு சன்னிதிக்கு போவார், காலட்சேபத்துக்கு வருவார். முதலியாண்டான்னு சன்னிதிக்கு போவார், காலட்சேபத்து. அப்ப காலம்பரன்னா பெருமாளை சேவிக்கிறேன், சாயந்தரம் ஆச்சுன்னா ராமானுஷான்னு வந்துடுறீள். அப்ப நீங்கள்லாம் ரெண்டு கரையர்கள் அப்படின்னா ரெண்டு பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அப்படிம்பார். அவர் என்ன பண்ணுவாராம், ஆச்சாரியனை தவிர ராமானுஷரை தவிர மற்றொன்று தெரியாது. வடுக நம்பி தன்னிலைன்னா உயர்ந்த நிலை. ஆச்சாரிய அபிமான நிட்டைன்னு சொன்னா வடுக நம்பி ஆந்திர பூர்ணர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு தடவை சுவாமி புறப்பட்டார். முன்ன நாள் எல்லாம் வெளியில புறப்பட்டு போனோம்னு நம்மன்னா ஏதோ யாரோ சொல்லியிருக்கான்ட்டு பெருமாளை சாலகிராம ஊத்தியா அரிசிக்குள்ள தூக்கி உள்ள போட்டு மூடிட்டு போயிடுவோம். பெருமாளை அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெருமாளை அரிசிக்குள்ள மூடுறதெல்லாம் இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் யாரு சொன்னாலும் தெரியல. ஆனா மக்கள் பிரசித்தியா பண்ணிட்டு இருக்கா. அது அப்படிலாம் செய்யக்கூடாது. பெருமாளை எப்படி பார்க்கணும்னா குழந்தை மாதிரி பாரு, யானை மாதிரி பாரு, யுவராஜா மாதிரி பாருன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய பிரபந்தத்துல தெரிவிக்கிறார். அப்ப குழந்தையா பார்த்துட்டோம்னா விட்டுட்டு போமா, போக மாட்டோம். சரி ராஜா இளவரசன் பார்த்தா விட்டுட்டு போமா, போக மாட்டோம். சரி யானையை போல பாருன்னா நம்ம விட்டுட்டு போமா, யானையை பார்த்தா ஆறான்னு பார்க்காம போறாளா. 90 வயசு கிழவரும் பார்ப்பார், 9 வயசு குழந்தையும் பார்க்கும், சின்ன குழந்தையும் ஆன்னு பார்க்கும். நம்மளும் போகும்போது யானை போகும். போனாக்கா நம்ம அது நித்தபடி நம்ம நானும் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே போமா, அதை பார்ப்போம். ஒரு தடவை பார்ப்போம், கண்ணு என்ன ரொம்ப சின்னதா இருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். வால் எதுக்கு ஆட்டிகிட்டே இருக்கு, காது எதுக்கு ஆட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப அந்த ஒரு ஆக்கர்ஷகம், பகவானை பார்க்கிற பொழுது ஒரு ஆக்கர்ஷகம், ஒரு மிடுக்கு, ஒரு தோற்றம், இதெல்லாம் இருக்கணுமோ இல்லையோ. அப்ப அந்த சாலக்கிராம ஊத்தி உள்ளுக்குள்ள வச்சுட்டுலாம் போகக்கூடாது. நமக்கு சௌகரியமா நம்ம எவ்வளவு சௌகரியமா போறோம். பகவானையும் தன்னோட அவரவர்கள் எத்தனை தூரம் மடியா அத்தை எழுந்துருளை பண்ணி கொண்டு போகணுமோ போகத்தான் வேணும். பகவானுக்கு திருவாராதனம் பண்ணாமல் அமுது செய்வது என்பது தகாது, கூடவே கூடாது. அன்று எனக்கு அவை பட்டினி நாளேன்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். எனக்கு பெருமாளை திருவாராதனம் பண்ணலன்னா அன்னைக்கு தான் உபவாசம், பட்னி அன்னைக்கு தான், மற்ற நாள்லாம் பட்டினி கிடையாது. அப்படின்னா மற்றபடி பெருமாளை திருவாராதனம் பண்ணாம நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து பாவத்தை உருண்டையா உருட்டி ஒருத்தர் பாவம் கொடுக்குறா, அதை உருட்டி வாயில் கொடுக்குறேன் அதெல்லாம் போடுப்பனா, எந்த முட்டாளானும் போடுப்பனா, ஒத்தரும் போடுக்க மாட்டா. பாவத்தை கொடுக்குறேன்னா காத தூரம் ஓடிடுவோம். ஏற்கனவே நிறைய இருக்கு, இதுல வேற இதை வேற கொடுக்குறீரா அப்படி சொல்ல போலியோ. அதை பண்ணக்கூடாது. பாவத்தை உருண்டையா உருட்டி போட்டுக்கிறது தான் சமானம். பகவானுக்கு தளிகை பண்ணி கண்டருளை பண்ணாமல் எங்கேயோ ஏதோ கொடுக்கறான்னு சொல்லி நாம் உருட்டி வாயிலே போட்டு கொண்டால் அது பாவத்துக்கு சமம். சுவாமி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, அனுஷ்டானம் பண்ண முடியலன்னா பண்ணணும், தாராளமா பண்ணலாம். அப்ப அது பண்ணணும். அப்ப பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்காக இவா ரெண்டு பேரும் வெளியில கிளம்பியிருக்கா. கிளம்பும் பொழுது அந்த பெருமாளை உள்ள ஏழை பண்ணணும். ஏழை பண்றதெல்லாம் பெருமாளை வெளியில எழுந்துருளை பண்ணணும். அந்த அந்த பொட்டி, ஓலை பொட்டி இருக்கோ இல்லையோ, அதுல பெருமாளை எழுந்துருளை பண்ணியிருந்தா அதை ஏழை பண்றார். முதல்ல அதை திறந்தார், ராமானுஜருடைய திருவடி இருந்தது, அதை எடுத்து கீழே வச்சார். பெருமாள் கீழே இருந்தார், அதை எடுத்து எழுந்துருளை பண்ணார். வந்ததே கோம ராமானுஜருக்கு, வடுகா என்ன காரியம் இது, என்னோட செருப்பு பாதரட்சையை கொண்டு போய் பெருமாள் மேல வச்சிருக்கியே அப்படின்னார். அதுக்கு வடுக நம்பி என்ன பதில் சொன்னார் தெரியுமா, சுவாமி என்னோட பெருமாள் இவர், உம்ம பெருமாள் கீழே இருக்காரு,
என் பெருமாள் மேல இருக்கார். என் பெருமாள் தான் எனக்கு முக்கியம். உம்ம பெருமாள் இல்ல, உம்ம பெருமாள் உமக்கு முக்கியம்னு சொன்னா நீராள பண்ணிக்கும் அப்படின்னு படுக நம்பி. இதை என் பெருமாள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட பெருமாள் இவர். ஆறு ராமானுசருடைய திருவடியை சொல்றார். என்னோட பெருமாள் இவர் தான், நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்காக இடம் பண்ணியிருக்கேன். அவர் மேலதான் இருப்பார். உம்ம பெருமாள் கீழே இருப்பார். இல்ல வாண்டான்னு சொன்னீங்கன்னா, இந்த கிரமம் வாண்டான்னு சொன்னீங்கன்னா நீலே இடம் பண்ணுவோம், பரவாயில்லையா, சம்பந்தமா இருந்தார். ராமானுஜர் இருந்து வடுகா என்ன இப்படி பேசுற நீ, இப்ப என்னன்னு சொல்றது? அப்ப எனக்கு ஆச்சாரியனே தெய்வம் என்று சொன்னவர் வடுக நம்பி. அந்த பெருமை உண்டு வடுக நம்பிக்கு. ஆஹா, இந்த திருபுர தேவியாரும் அப்படித்தான் சொன்னான். எனக்கு ராமானுஜர் ஒரு மூலையை காமிச்சு தான் தேவதை சேவின்னு சொன்னா சேவிப்பேன். அந்த மாதிரி இருக்கணும்னா ஆறு மதுரகவி ஆழ்வார் அப்படி இருந்தார். சரி, மூணாவது சொன்னா. அதுக்கப்புறம் குணமலப்பாடி உடையார்னு ஒரு ஊர், ஒரு கிராமம், ஒரு தேசம். குணமலப்பாடி உடையார்னு ஒரு ஊர் தேசம் அந்த நாள்ல இருந்திருக்கு. இப்பெல்லாம் பல கிராமங்கள்லாம் அந்த நாள்ல இருந்ததே காணும். கிராமத்தையே காணும்னு சொல்றாருன்னு திருவிழா வேற பேர்ல இருக்கும், அது இன்னைக்கு சில இடத்துல இருக்கும். சக்கரவர்த்தி திருமான் படித்துறைன்னு நம்பிள்ளையினுடைய அவதார ஸ்தலம் இருந்தது, இப்பொழுது இல்லை. அங்க சந்நிதி இருந்திருக்கு. நம்பிள்ளை ஜெகதாச்சாரியர், அதாவது லோகாச்சாரியர்னு சொல்லப்படுகிறதான நம்பிள்ளை 36,000 படி சாய்ச்சாரோ இல்லையோ, திருவாமணி பகவத் விஷயம் காலட்சம் பண்ணாரோ இல்லையோ, அவருடைய சன்னிவேசம் அவருடைய கிராமம் இருந்திருக்கு. இப்ப இல்லை. அதுக்காக இல்லைங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இடம் இருக்கும், கிராமத்துல மக்கள் எல்லாம் அவாவா போயிருப்பா, அதுதான் புதையுண்டு போயிருக்கும், காடா போயிருக்கும், ஆயிருக்கலாம். ஆஹா, அந்த சுவாமி குணமலப்பாடி உடையாருங்கிற இடத்துல ஒரு பிள்ளையாத்தான்னு ஒரு சுவாமி வரார். அவர் இந்த ஊருக்கு வரார். பாத யாத்திரையா போயிட்டு இருக்கிற போது அங்க காங்கேயன்னு ஒரு வேளாளர் அவர் வந்திருக்கார். முன்ன நாள் எல்லாம் பெரிய பெரிய சுவாமிகள் இந்த மாதிரி சீவிட்டவர்கள்லாம் வந்தா அவளுக்கு பக்கத்துல அரிசி பருப்பு இடம் உதவிகள் இதெல்லாம் பண்றது உண்டு. இன்னைக்கு பண்றாலும் இல்லையோ, ஏன்னா அவன் வெளியில சாப்பிட மாட்டா. பெருமாளுக்கு பண்ணணுங்கிறதுக்காக அவர்களுக்கு தனியா ஒரு இடத்த கொடுத்து, அவர்களுக்கு ஒரு மடப்பள்ளி கொடுத்து, அதுல என்னென்ன வேணுமோ திரவியங்கள் தானியங்கள் இதெல்லாம் கொடுத்து விற்பார்கள் இல்லையோ, எல்லாம் பண்ணணும்னு இந்த காங்கேயங்கிற வேளாளன் வந்தார். வந்த உடனே எல்லாம் சரி பண்ணி கொடுத்தார். வேற ஏதாவது உபகாரம் பண்ணணுமா அப்படின்னு அந்த காங்கேயம் கேட்டிருக்கார் இவர பிள்ளையாத்தானே. அவர் சொன்னார், இல்ல இல்ல, எங்க ஆச்சாரியர் ஏற்கனவே எங்க இவர் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ள காங்கேயன் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ள இருந்த போது நிறைய இடமெல்லாம் கொடுத்து நிறைய காசு பணம் எல்லாம் கொடுத்துட்டார். அதனால இனிமே ஒண்ணும் தேவையில்லைன்னா, எப்பயோ கொடுத்ததுக்கு அவர் எப்பயோ கொடுத்துருக்கார், அது இப்படி நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு இந்த காங்கேயன் கேட்டாராம் அந்த பிள்ளையாத்தான. அப்ப அவர் சொல்றார், இல்ல எங்க ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், நீ ஸ்ரீரங்கம் வந்த ஊர் எல்லாம் கொடுத்துருக்கிறான், இதுக்கு மேல வேற என்ன உபகாரம் வேணும், வேற ஒரு உபகாரமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிக்கணும்னா இந்த ஆச்சாரியர் சொன்ன வார்த்தை இருக்கும் இல்லையோ, அவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால அதுக்கு மேல வேற ஒரு விஷயம் வேணுமா என்று சொன்னார். அது ஒரு பக்கம். இதோட 4 சொல்லிட்டேன். 5வது சொல்ல போறேன். எம்பெருமானார் வெள்ள சாத்தி கொண்டு மேற்கு பக்கம், அதாவது மேலகோட்டை திருநாராயணபுரம் புறப்பட்டு போயிட்டார் சுவாமி. ஏன்? சைவ மன்னவர்களுடைய தொல்லை தாங்காமல் சுவாமி வெள்ள சாத்தி கொண்டு மேல்கோட்டை புறப்பட்டு போயிட்டார். கூரத்தாழ்வான் தான் அதுக்கு ஒத்தாசை பண்ணார். சுவாமி நீர்லாம் அங்க வண்டமா, தேவாள் வரமாட்டான், அடிய வெள்ளையை கொடுக்குறேன், வெள்ளையை சாத்திக்கும், தேவாளுடைய காஷாடைய நம்மள்கிட்ட கொடுவோம், நான் எடுத்துக்கிறேன், நான் போறேன்னார். அங்க போய் அவர் பரத்தத்தை நிர்ணயம் பண்ணார். அவள்லாம் கேட்கல, கண்ணை பிடிங்கன்னா தானே கண்ணை பிடிக்கணுட்டா. இதெல்லாம் நடந்தது இல்லையோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் யாரையும் சன்னிதிக்குள்ள போகக்கூடாதுன்னுட்டான். இது அவன் பட்ட பெரிய கைங்கரியம் அது. இது பகவானுடைய சன்னிதிக்கு போகக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாளான்னா சொன்னான். ஆனா ராமானுஜ சம்பந்திகள் ஆறான்னு இருந்தா போகாதே விடாதே அப்படின்னு இருந்தான். கூரத்தாழ்வான்னு ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கார். சரி சன்னிதிக்கு போலான்னு போக போறார். அப்பா அம்மா சொன்னா, பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னா அந்த காவலாளிகிட்ட, இவரும் ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றவர் தான், ஆனா அவர் கொஞ்சம் நல்லவர், பரமசாத்விகர், அதனால இவரை போவிடும், உள்ள போ, சுவாமி ஏழுக்க உள்ள போறான், போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னா கூரத்தாழ்வானுக்கு கோவம் வந்துடுது. ராமானுஜர் ஆச்சாரிய சம்பந்தத்தை கொண்டுதான் நானே இன்னைக்கு இங்க இருக்கேன். கூரத்தை விட்டுட்டு நான் வந்ததே ராமானுஜருக்கு தான். யோ நித்தியம் அச்சுதபதாம்புஜ இவ்வருக்ம வியாமோதகஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியேன்னு
யார் ஒருத்தர் அச்சுதனுடைய திருவடிகளே எல்லாமாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருவடிகளே எல்லாம் என்று பத்துவதற்காக வந்தோம்னு சொல்றார் அவரே. அப்படி இருக்கிற போது அவர் அங்கிருந்து வந்தபோது இவர் ராமானுஜ சம்பந்தம் இருந்தாலும் பரவாயில்ல, இவரை மட்டும் விடுங்கன்னார். அவர் சொன்னார், எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்துட்டு எனக்கு நீ பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னா வாண்டான்னுட்டார். ஒவ்வொருத்தரையும் பாருங்க, சூர்பனக பெருமாளை பத்திரத்துக்கு வழியல்லாத வழியிலே பத்தினாள். திருவர தேவியார் ராமானுஜர் எங்க காமிக்கிறோமோ அங்க நான் சரணாகதி பத்துவேன்னு சொன்னாள். பிள்ளையாத்தான் தானும் சொல்லுகிற பொழுது, பிள்ளையாத்தான் சொல்ல போது அவர் சொல்றார், ஏற்கனவே எங்க ஆச்சாரி சொல்லி வச்சிருக்கார், நீ ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டேன்னு இனிமே வாண்டாங்கிறார். அப்படி பார்த்தா ஆச்சாரியர் என்ன சொல்லுகிறாரோ அந்த கிரமத்திலே உடையவர், ஆண்டாளும் அப்படித்தான் இருந்தா, உடையவர் வெள்ளை சாத்தி எழுந்துருளின போது இவ சொன்னதும் பார்த்தோம்னா, எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் விட்டு கொடுத்து நான் சன்னிதிக்கு போய் சேவிக்கணுங்கிறது எனக்கு வேண்டாம், பகவான் எனக்கு வேண்டாம் வேண்டாம். அப்ப ஆச்சாரியர் என்ன செய்கிறாரோ அதுவே எனக்கு உத்தேசியம்னு உகந்திருந்ததான விஷயத்தை தான் இந்த பாசுரத்திலே திரிதந்தாயிலும் தேவபிரானுடைய கரிகோல திருவுருக்காண்பன் நான் பெரியவன் கிருகூர் நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் பெத்த நன்மையே. அதான் பாசுரம். திரிதந்தாயிலும் அப்படின்னா திரும்ப மீண்டு வருவது, மீளுகை அப்படின்னு பேரு. எதை விட்டு மீண்டு வருது? திரிதந்தாகிலும் அப்படின்னா திருவாய்மொழியை விட்டுட்டு வர்றதா, ஆழ்வாரை விட்டுட்டு வர்றதா, இசைகளை விட்டுட்டு வர்றதா. இதை விட்டுட்டு என்ன பண்ணாராம்? ஆழ்வார் எதை பத்திருக்கார்? பகவானை பத்திருக்கார். அப்ப ஆழ்வார் பகவானை பத்தி இருக்காருன்னா ஆறு அந்த பெருமாள் அப்படின்னா தேவபிரானுடைய கரிகோல திருவுரு காண்பன்னா பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக சேவிக்கல, எங்க ஆழ்வார் சேவிச்சிருக்காரு அதனால செய்யல. அதாங்க முக்கியம். மதுரகவி ஆழ்வார் சன்னிதிக்கு போறான், போனோம்னா ஆதிபிரான் சன்னிதி இருக்கோ இல்லையோ, அங்க போனா பொலிந்த ரெண்டு பிரான் சன்னிதிக்கு போக மாட்டாரான், நேரம் ஆழ்வார் சன்னிதிக்கு போறான். சுவாமி எங்க இது பகவான் இங்க இருக்கானா? அவர் இருக்கட்டும் சுவாமி, எனக்கு ஆழ்வார் தான் முக்கியம் அப்படின்னா திருவரங்கத்துக்கு போனாலும் நம்ம ஆழ்வார் சன்னிதியில பார்த்தோம்னா நேரம் ஆழ்வார் இருப்பார், உள்ளுக்குள்ள மதுரகவியா இருப்பார், மதுரகவியிலும் இருப்பார். அதான் அங்க முக்கியம். திருவரங்கத்துக்குள்ளே சென்னோம் என்னால் உள்ளுக்குள்ள போறப்போ இல்லையா, போன உடனே நம்மாழ்வார் சன்னிதி இருக்கும். அந்த நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார், அதாவது கருடனுடைய பெரிய கருடன் இருக்காரு இல்லையா, அவருக்கு சன்னிதி பக்கத்துல இருக்கிற சன்னிதி நம்மாழ்வாருடைய சன்னிதி. போனோம்னா நேர நம்மாழ்வார் பக்கத்துல மதுரகவி ஆழ்வார் இருப்பார், திருமங்கை ஆழ்வார் இருப்பார், ரெண்டு பேர் இருப்பா. மூலவரும் உண்டு, உற்சவரும் உண்டு. வலதுகை பக்கத்துல பார்த்தோம்னா பொலிந்து ரெண்டு பேர் இருப்பார். ஒன்னும் தேவும் உலகம் இருமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு இருபடைத்தான் குன்னம்போல் மணிமாடனோடு திருக்குறுகூரதனுள் நின்று ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே. எதுக்காக எங்கெங்கோ போய் விடுறங்கோ எல்லாரும்? மத்த தெய்வம் நாடுவதற்கு அவசியமே இல்லையே. எல்லாம் இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹரித்து உலகமுண்ட பெருவாயனாக மீண்டும் இந்த உலகத்தை பிறப்பிக்கிறானே, சிருஷ்டி பண்ணுகிறானே பெருமான், அவனதானே மோட்சம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவனன்னோ. அவனை விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை பத்தலாமா? மற்றொரு தெய்வம் அப்படிங்கிறது உண்டானா? அது இல்லவே இல்லையே. அதனாலதான் மத்தை தெய்வம் நாடுதிரே பண்ணாதங்கோ என்று 4ஆம் 10 திருவாழ்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னார். இவர் சொல்றார், எனக்கு பத்தினவர் ஆறு? பெருமாளை பத்திருக்கார். மீண்டு வந்தாலும் பெருமாளை போய் அவர் சேவிச்சிருக்காருங்கிறதுக்காக நான் போறேன். எதை விட்டுட்டு போறேன்? திருவாய்மொழியை விட்டு, ஆழ்வாரை விட்டு, அதுல இருக்கக்கூடிய இசைகளை விட்டு எங்க போறேன்? பிரதமாவதியிலே வந்து சேருகிறோம். பிரதமாவதினா ரெண்டாவது அப்படிங்கிறது ஆச்சாரியர், அதுக்கு சரமாவதின்னு பேரு. சரமாவதினா கடைசிங்கிறது கடைசியான உபாயம். பெருமாளை பத்திரத்துக்கு 5 வழிகள் பொதுவா சொல்றா. நிறைய வழிகள் இருக்கு, சுவாமி 5 தான் சொன்னீரா அப்படின்னா என்ன கொஞ்சம் குறைச்சலான எண்ணிக்கையா இருக்கும் இல்லையோ, 5 அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப சுலபமா இருக்கும். நிறைய வழி இருக்குன்னு ஒரு 10-15 சொன்னோம்னா சுவாமி எது முன்னாடி எது பின்னாடி தெரியாது. அதுக்காக 5 வழி: கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, ஆச்சாரிய அபிமான நிட்டை. இந்த 5 வழி சொல்லியிருக்கா. இந்த 5 வழியில கடைசியான உபாயம் எதுன்னா ஆச்சாரியரை பத்துவது தான் கடைசியான உபாயம். அதனால
கர்மயோகம் முடியுமா, ஞானயோகம் முடியுமா, பக்தி யோகம் முடியுமா, சரணாகதி முடியுமா, ஆச்சாரியனே எல்லாம்னு 10 வதைத்தான் ஆச்சாரிய அபிமான நிட்டைன்னு சொல்றோம். அதுதான் சரமாவதின்னு சொல்லுவார்கள். ச ர மா வ தி சரமாவதி. பிரதமாவதி அப்படின்னு விட்டோம்னா பிரதமாவதி. பிரதமாவதி பிரதமாவதினா பெருமாளை போய் பத்துறதுக்கு பிரதமாவதின்னு பேரு. ஆச்சாரியனை பத்துவதற்கு சரமாவதின்னு பேரு. அதுக்காக சொல்றாராம் அவர், எங்க ஆழ்வார் போய் பெரியவன் குருகூர் நம்பியை போய் சேவிச்சிருக்கார், அதனால நானும் சேவிக்கிறேன்வா, பரவாயில்ல போ. எப்படி திரிபுர தேவியார் சொன்னாலும் இல்லையோ, அது மாதிரி எங்க ஆழ்வார் அவர் சேவிருக்கார், பெரியவன் குருகூர் நகர் நம்பி. எப்படி சொன்னார்? திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல. கரியகோல தேவபிரானுடைனா நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவபிரானுடை. தேவர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய எம்பெருமான், நித்தியசூரிகளுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான், அவனைத்தான் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பன். கரியகோலம் என்ன சொல்லுது? அந்த எம்பெருமான் எத்தனை அழகா இருக்கான்னா அவனுடைய சௌந்தர்யம். கரியகோலம்னா ஒரு வர்ணனை. ஏன்னா சில யோகிகளுக்கெல்லாம் யோகம் ரொம்ப சித்தியாயிடுதுன்னா ஊர்வசியை கூடிய ரசிக்க ஆரம்பிச்சிருவாளாம். எப்படி சொல்றா? யோகத்திலே சில அவர்கள் யோகிகள்லாம் ரிஷிகள்லாம் போய் ஊர்வசி போய் பார்ப்பாளா, எப்படி போறா, எப்படி இருக்கா, அழகா இருக்காளா, எப்படி இருக்காளா, அப்படி இருக்காளா பார்க்க போறது இல்லை. ஆனா அவர்களுடைய யோகம் இன்னும் ரொம்ப நன்னா போயிடுதுன்னா அவர்கள் என்ன பண்ணுவாளா, ஊர்வசியை ரசிக்குவது போல. இது எதுக்கு இங்க திருட்டாதம சொல்லணும் அப்படின்னா சொல்றா, நம்மாழ்வாருடைய திருமேனி அத்தனை தூரம் பரிமளிக்கக்கூடிய திருமேனியா இருக்கு, அவரைத்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பெருமாளை அனுபவிக்க போறேன்னா இதை விட அது கொஞ்சம் சுமாரா இருக்கும். யோகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா ஆழ்வார், அதாவது ரிஷிகள்லாம் யோகத்துல இருக்கான்னு சொன்னா பகவானையே, அதாவது ஆத்மா அனுபவம் பண்ணுகிற மாதிரி அவர்களுக்கெல்லாம் ஆத்மா அனுபவமே கையில இருக்கு. அத்தனை தூரம் அவ்வளவு சித்தியாக இருக்கிற பொழுது ஒன்று சுமாரா போய் பார்த்துட்டோம்னா தப்பா எடுத்து இல்லையோ. இப்போ ஆழ்வார் தான் எனக்கு வசதி, ஆனா அதுக்கு நடுவில் ஆழ்வாரே போய் சேவிச்சிருக்காரு இல்லையோ, அதனால என்ன பண்ணிட்டேன், பெருமாளை போய் சேவிக்கிறேன் அப்படின்னா அதைத்தான் சொன்னார். தேவபிரானுடைய தேவர்களுக்கு நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய உபகாரகனாக இருக்கக்கூடியதான எம்பெருமானை கரியகோல திருவுரு காண்பன் நான். அவர் எப்படி இருக்கார்? காளமேகமாக நிபஷாமமாக. காளமேக நிபஷாமம். பெருமாள் திருமேனி எப்படி இருக்கு? கார்கலந்த மேனியான், கைகலந்த ஆழியான் அப்படின்னு ஆழ்வாரை தெரிவித்தார் பெரிய திருவந்தாதியிலே. கார்கலந்த மேனியான்னா அந்த நிறம் எப்படி இருக்குன்னா கருப்பா நீளமா ரெண்டுமே சொல்ல முடியாது. கருப்புன்னு சொல்றதா நீளம்னு சொல்றதா ரெண்டு கலந்திருக்கக்கூடிய கார்கலந்த மேனியா. அந்த மேனிங்கிறது பெருமானுடைய திருமேனிங்கிறது சாமான்யமான திருமேனி அல்ல. அந்த திருமேனியை பார்த்துட்டோம்னா அதுக்கு திருமேனின்னு பேர். ஏன்னா நம்மளை போலையா, அவர் ஆதியம் சோதி, பெருமாள் மேல இருக்கிறவர். அந்த ஆதியம் சோதி உருவை அங்க வச்சுட்டு இங்கு வந்து பிறக்கிறான் எம்பெருமான். அந்த திருமேனி சுத்த சத்தமயமான திருமேனின்னு பேர். சுத்த சத்தம். அப்படியே சுத்த சத்தம்னா கொஞ்சம் கூட கலப்பில்லாமல் சத்தமயமான திருமேனி. பரமேட்டி என்னும் நிவர்த்தகா என்னும் விஸ்வகா என்னும் புமான் என்னும் சர்வகா என்னும். பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வகா சர்வகா என்ன 5 உபனிஷன் மயமான திருமேனி தான் பெருமானுடைய திருமேனி. அதைத்தான் கரிய தேவபிரானுடைய திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான். அந்த மாதிரி நன்னா அதை சேவிப்பேன். எதை? ஆழ்வார் சேவிச்சதுனால. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கணும், ஆழ்வார் சேவிச்சதுனால நாங்க சேவிக்கிறோம் அப்படின்னு. கரியகோல திருவுரு காண்பன் நான். காண்பன் யாரு? காண்பன் தன்னைத்தான் சொல்லிக்கிறார். கரியகோல திருவுரு காண்பன் அப்படின்னா சாட்சாத்கரிக்கக்கூடியது நான். சாட்சாத்கரிப்பேன்னா சேவிப்பேன். சாட்சாத்காரம் அப்படின்னா நமக்கு நேர பெருமாள் அப்படியே சேவை சாதிக்கிறார், நாம் அத்தை சேவிக்கிறோம். நான் சேவிக்கிறோம். பொதுவா என்ன பண்ணுவா, எல்லாரும் போய் பெருமாளை சேவிப்பா. எல்லாரும் போய் சேவிச்சுட்டோ நன்னா பெருமாளை சேவிச்சேன் அப்படி சொல்லுவா. சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. நன்னா திருப்தியா பெருமாளை சேவிச்சேன். யாருமே இல்லை,
நான் மட்டும்தான் இருந்தேன், பெருமாளை நன்னா சேவிச்சேம்மா. சொல்லவே கூடாது. எப்படி சொல்லணும்? பெருமாள் நன்னா சேவை கொடுத்தாருன்னு சொல்லணும். இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இதுதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடுமே கூட நமக்கு இருக்கக்கூடியதான அனுபவம். அதுதான் சொல்றது, பகவானை சேவித்தேன் அப்படின்னு சொன்னா அது சுவார்த்தமான மோட்சம். அப்படி பண்ணுவோமானா? பண்ணுவது கூடாது, பண்ணப்போவது கிடையாது. சுவார்த்தம் அப்படின்னா ஸ்வயமாக நான் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டு நான் செய்கிறேன் அப்படின்னு ஆயிடும். கர்மயோகத்தை பண்ணி, ஞான யோகத்தை பண்ணி, பக்தி யோகத்தை பண்ணி, இதெல்லாம் ஒரு சாதனம் என்று நான் நினைத்து கொண்டு கர்மயோகம் பண்றேன் பெருமாளை போய் சேர்றதுக்காக, ஞான யோகம் பண்றேன் பெருமாளை போய் சேர்றதுக்காக, பக்தி யோகம் பண்றேன் பகவானை போய் சேர்றதுக்காக, மோட்சம் பெறுவதற்காக அப்படின்னு பெருமானை பக்தி பண்ணுவதற்காக இதெல்லாம் நான் பண்றேன். எதற்காகனா ஒரு சாதனம், ஒரு சாதனமாக பற்றி எம்பெருமானை போய் சேருவது அப்படின்னு சொன்னா அது சுவார்த்தமான மோட்சம்னு பேர். சுவார்த்தம் அப்படின்னா ஒரு தன்னலமுடையதாக, தன்னலமுடையதா இருக்குமா? அதை எப்படி சொல்லுவா? பொதுவா எப்படி சொல்லுவா அப்படின்னா, ஒரு ஸ்திரீக்கும் ஒரு புருஷனுக்கும் நடக்கக்கூடிய சம்போகம், அதுல ஏதாவது இவருக்கு வசதி அவருக்கு வசத்தின்னு ஏதாவது உண்டா? அது பகவானை அனுபவிக்கிற பொழுது அந்த பகவான் நம்ம அனுபவித்தான் அப்படிங்கிற அந்த அனுபவம், அதுவும் அவனுடைய திருவடிகளுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேணுங்கிறது அது மேலும் மேலும் தோற்றுமே தவிர, எதுக்காக இது மாதிரி சொல்றது அப்படின்னா, லௌகிகமான சில அதாவது உதாரணங்களை சொல்றோமே அப்படின்னு சொன்னா நம்மளா சொல்றது இல்லை, அது சொல்லப்பட்டதை தான் சொல்றோம் நம்ம. அப்படி அது சுவார்த்தமான மோட்சமாக இருக்காது. இதுல ஆறுகான ஒரு தனிப்பட்ட முறையில இது உண்டு அது உண்டுன்னு ஏதாவது உண்டா? கிடையாது இல்லையோ. அது எம்பெருமான அனுபவிக்கிறதுனா ஒரு காரியத்தை பண்ணி ஒரு சாதனத்தை பண்ணி நாம் அதை செய்தோமே என்று சொன்னால் அது சுவார்த்த மோட்சம். சரி, பகவான் நம்ம அனுபவிக்கிறான், அவனுக்கு நாம் நித்தியமான கைங்கரியத்தை பெரும்படியான ஒரு பிராப்தத்தை பெற்றோம் அப்படி சொன்னா அது பரார்த்தமான மோட்சம். அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல ஏற்படக்கூடியதான அந்த ஒரு மகிழ்ச்சி, முகமலர்ச்சி, பகவானுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய முகமலர்ச்சி. அந்த முகமலர்ச்சியைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? முகோல்லாசம் அப்படி சொல்லுவா. அந்த முகோல்லாசத்துக்காகத்தான் நம்ம பண்ணணுமே தவிர, இதுக்காக நான் பண்றேன், சரணாகதி இதுக்கு பண்ணேன், மோட்சத்துக்காக பண்ணேன், சரணாகதி இதுக்கு பண்ணேன், வஸ்திரம் வாங்குறதுக்காக பண்ணேன், சரணாகதி இது பண்ணேன், நிறைய வீடு பண்ணலாம் காசெல்லாம் வாங்கினதுக்கா, அதற்காகலாம் இல்லை. ஆரம்பத்திலே சொன்னேன், சரணாகதி என்பது எத்தையும் பிரயோஜனமாக நினைத்து செய்வது கிடையாது. புரிஞ்சு போச்சா? அப்படி அல்லாமல் இங்க என்ன சொன்னோம்? பகவானை நாம் அதுக்காக என்ன சொல்லணும்? பெருமாளை சேவிச்சுன்னு சொல்லக்கூடாது. பெருமாள் சேவை கொடுத்தாரோ சேவித்தேனோ. வேற என்ன சொல்லலாம்? பழைச்சு கிடந்தா நாளைக்கு சேவை கொடுத்தா சேவிக்கலாம் அப்படி சொல்லணுமே தவிர, அப்ப பகவானை சேவிக்க பெற்றோம்னு சொல்லலாம். அதைத்தான் இவர் என்ன சொன்னார்? சாட்சாத்கரிப்பன் திருவுருக்காண்பன் நான் பகவானுடைய திருமேனியை சேவிப்பேன் ஆழ்வாரினாலே. மேலே திருவுருக்காண்பன் நான், ஏன் இப்படி நான் சொல்கிறார்? ஆழ்வார்கள் எப்பெல்லாம், ஆழ்வார்கள் எப்போது என்ன சொல்லுவா? அடியேன் அடியேன் சொல்லுவா. அடியேன் உள்ளான், அடியேன் உள்ளான், அடியேன் பெத்த நன்மையே, இதெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப அடியேன் பெத்த நன்மையை பின்னாடி சொல்ல போறார். இங்க என்ன சொல்றார்? நான்கிறார். சுவாமி ஆழ்வாருக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கு. நான் சொல்றார். அகங்காரம் அகங்காரங்கள்லாம் நம்ம கூடாதுன்னு சொல்றான். அவா நான்கிறார். ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிறார் ஆழ்வார். முதலாழ்வார்கள் சொல்றாரோ இல்லையோ? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னார், அன்பே தகழியான்னார், ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னார். சுவாமி இந்த ஆழ்வாருக்கு பொய் ஆழ்வார் புத்தத்தாழ்வார் பேயாழ்வாளுக்குலாம் ரொம்ப அகங்காரம் இருக்கு. நானே சொல்லப்படாதுன்னு நீங்களாம் சொல்றேன். இவர் இன்னும் நான் ஆழ்வார் சொன்னா பரவாயில்லையாண்ணா? ஆழ்வார் சொல்றா, நான் சொல்றா, நம்ம சொல்றோம் அடியேன் அப்படிங்கிறோம். நம்ம அடியேன் அப்படின்னா அடியேன் இவன் சொல்ற துவனியை பார்த்தாலே நான் சொல்றதுக்கு மேல இருக்குது. ஆனா அவர்கள் நான் சொன்னாலும் அடியேங்கிற பாவனையில தான் அவர்கள் நான் என்று சொல்லுகிறார்களே தவிர, ஒரு நாள் நான்கிற சப்தத்துக்குண்டானதான அந்த அகங்காரம் அமகாரத்தோடு ஒரு நாளும் சொன்னார்கள் அல்லர்கள். நான் ஆறுனா தேவுமத்தறியேன் என்று பகவானையே சந்நியசித்த நான் அப்படிங்கிறார். தேவுமத்தறியன்னா தெய்வமே எனக்கு தெரியாதுன்னா, இப்ப தெய்வத்தை தான் சேவிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஆழ்வார் செய்கிறாராம். அதனால
தேவுமத்தரியேன்னு சொன்னதான ஆழ்வார் அப்ப தேவுமத்தரியேன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? சன்னியாசம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். என்ன சன்னியாசம் பண்ணிட்டேன்? சன்னியாசம் பண்ணிட்டேன்னு சொன்னா ஏதோ லோகத்துல இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், பந்துக்களை விட்டுட்டேன், காசு பணத்தை விட்டேன், வேற எதையும் விட்டேன்னு சொல்லலாம். இவர் என்ன பண்றார்? தேவுமத்தரியேன்னு பெருமாளை சேவிக்காம இருக்கக்கூடிய, பெருமாளே வேண்டான்னு பெருமாளை சந்நியசித்த நான் அப்படின்னா. சந்நியாசம் பண்றதுல இப்படி கூட இருக்கா? அதாவது இந்த சந்நியாசம்னு சொல்லும் போது உன் ஞாபகம் எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரிக்கு எழுனாராம். ஆனா ஆனா ஆனந்தமா கேட்கலாம். எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்துள்ளினார். ஆழ்வாரை சேவிச்சுட்டு வரலாம்ட்டு புறப்பட்டு போனார். போனபோது கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தார். கைங்கரியம் பெருமாள் எல்லாம் நான் திருப்படி விழுதார். ஆனால் கைங்கரியங்கள்லாம் நிறைய ஒரு வண்ணாத்தான்னா துணி துவச்சி போடுறவர் நன்னா எல்லாம் அவர் கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம் சுவாமி பெருமானார் நான் புறப்படுறேன், செய்கிறதுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்படியா சுவாமி, சரி சாமி அப்படின்ட்டு சரி வீட்டில் இருக்கிறவாள்லாம் கொண்டு வா, ஆசீர்வாதம் பண்ணுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டான். சரி பண்ணுறேன்ப்பா, வீட்டில் இருக்கிறவாள்லாம் கொண்டு வா, நாளைக்கு கொண்டு வா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணால் போச்சு, இப்போ என்னப்போ அப்படின்னு விட்டார். ஏன் தெரியுமா? சன்னியாசிகளை போய் நம்ம எதுக்காக செய்கிறது தெரியுமா? நம்மளால் பண்ண முடியாத காரியங்கள் அவள் பண்ணுறாள் இல்லையா? அவள் எத்தனை அனுஷ்டானம் பண்ணுறான், எத்தனை ஆச்சாரசீலர்களாக இருக்கிறார்கள். நம்மால் அதில் உன்னுல ஒரு பூஜ்யம்தான் நம்மளால முடியும். ஏன்னா அதையும் பாசிட்டிவாக சொல்லிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்மளால ஒன்றும் முடியாது தான், பூஜ்யம் தான் நம்ம. அவர்கள் பக்கத்தில் நம்மளால் நிற்கக்கூட முடியாது. அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பு, அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய அனுஷ்டானம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிபக்தி, அவர்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், இதெல்லாம் நம்மால் அதெல்லாம் பக்கத்திலே போக முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணோம்? வந்தால் கையை கூப்பி தடான்னு கீழே விழுந்து சேவிச்சிட வேண்டியதுதான். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். அவர்களோடு சேர்ந்து நம்மளால் எவ்வளவு முடிகிறதோ பண்ணணும். அவரவர்கள் ஆச்சாரியனிடத்துல எப்பப்பெல்லாம் முடிகிறதோ போய் அவசியமாக அவர்களை சேவித்து விட்டு, திருமந்திரத்தை கொடுத்துருக்காரே நமக்கு, பகவானை போய் அமைவதற்கு, பகவானை போய் சேருவதற்கு நமக்கு திருமந்திரத்தை கொடுத்துருக்கா, சரமஸ்லோகம் கொடுத்துருக்கா, துவயத்தை கொடுத்துருக்கா, இவ்வளவு உபதேசங்களை பண்ணியிருக்கா. இவ்வளவு தூரம் பண்ண ஆச்சாரியர்களை போய் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் போய் நாம் அவர்களை சேவிக்க வேணும். அவர்களுக்கு அவசியமாக நம்மால் இயன்ற கைங்கரியத்தை செய்ய வேண்டும். வெறும் ஏதோ பஞ்சஸ்காரம் பண்ணோம், ஒரு நாள் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பக்கமே தலை வச்சே பிடிக்கிறது இல்லை. ஏதோ எல்லாரும் சொன்னா சுவாமி நானும் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார் அப்படிங்கிறதல்ல. அவர்களிடத்துல போய் முடிந்தா அங்கு தங்கி இருந்து நாம் செய்யலாம், இல்லையா அங்கே இருந்து அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து விட்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனையாக வைப்போம். சரி, இப்போ அவர் வந்தார். அடுத்த நாள் வண்ணா தான் தன்னுடைய குழந்தைகள்லாம் கொண்டு வந்தா அவர் பாபா அப்படின்னா, ஏ சடகோபா இங்கே வா அப்படின்னார். ஒகுலாபரணா இங்கே வா அப்படின்னார். நம்மாழ்வார் இங்கே வா அப்படின்னார். காரிமாரா இங்கே வா அப்படின்னார். குழந்தை ஒவ்வொரு குழந்தையா கூப்பிடுறான். சடகோபா இங்கே வா, ஒகுலாபரணா இங்கே வா, நம்மாழ்வார் இங்கே வா, காரிமாரா இங்கே வா, குழந்தை முனி இங்கே வா. ராமானுஜர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். சாமி சாமி எதுக்கு சாமி அழுகுறீங்க அப்படின்னு நானாமா. ஐயோ, நம்மாழ்வாருடைய திருநாமத்தை உன்னோட குழந்தை ஒவ்வொருத்தனுக்கும் பேர வச்சு அவனை வாயார கூப்பிடுகிறாயே, அப்படி நான் அதை பண்ணாம இப்படி சந்நியாசம் பண்ணி வீணா போட்டேனே நாரா ஆழ்வார் எம்பெருமானார். நீ சொல்லிருப்பாரா எம்பெருமானார் சன்னியாசி வாயில இது வருமா? சொன்னார், இப்படி நம்மாழ்வாருடைய திருநாமங்களை வைத்து வாயார கூப்பிடுவதற்கு எனக்கு 4 குழந்தைகளை பெற்றிருந்தேன்னா அவர்களுக்கு இத்தனை தூரம் குழந்தைகளுக்கு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை வைத்து வாயார கூப்பிட்டு நம்மாழ்வாருடைய நேர சேவிக்கிறாத பெருமையை பெற்றிருப்போமே, அந்த பெருமை இல்லாம இப்படி சந்நியாசம் பண்ணி வீணா போட்டேனே நாராம். சுவாமி எம்பெருமானார் சந்நியாசம் பண்ணது ரொம்ப சிறு வயசுல 30-32 திருநட்சத்திரங்களுக்குள்ளே பண்ணிட்டார். ஆனா அவர் சொல்லிக்கிறார் இந்த மாதிரி. அப்ப அவர் சொல்லிக்கிறார்னா சந்நியாசம் வாங்கின்றதுல இஷ்டம் இல்லையோன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மாழ்வாருடைய திருநாமத்துல இருக்கிற இஷ்டம் அது. அதை புரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் போய் எம்பெருமானார் போய் அதை சொல்லுவாரா? அவர் சந்நியாசம் வாங்கினதே இந்த உலகத்துல நமக்கு இதெல்லாம் இவ்வளவெல்லாம் கோளாறுகள் ஏற்படுகிறது, பகவானை போய் சேருவதற்கு நமக்கு இடையூறுகளாக உள்ளது அப்படின்ட்டு அவர் உயர்ந்த திருவுள்ளத்துல சந்நியசம்மையா எல்லாத்தையும் விட்டோம் சொல்லி போனவர் அவர் போய் சொல்லுவாரானா நம்மாழ்வார் திருநாமத்துல அத்தனை ஈடுபாடு. அவருக்கு என்னன்னு பேரு?
ஷடகோபன் பொன்னடின்னு பேர் நம்ம எம்பெருமானார். ஷடகோபன் பொன்னடி. போற இடத்துல பொன்னடி மெய்மையே நோம் தேவு, அதாவது மெய்மையே மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே நோம். இந்த பொன்னடி யாரு? ஷடகோபன் பொன்னடினா எம்பெருமானார் தான். ஆஹா, ஷடகோபனுடைய திருவடியாக பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்தவி ராமானுஷஞ்சரணா ரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. முதல் பாசுரம் திருவங்கத்தமனார் பாடினது நம்மாழ்வார் தான். இந்த நம்மாழ்வாருடைய திருவடியாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் கொண்டாடினார் அங்கே. அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வாரை பிடிச்சுட்டார். திருமங்கையாழ்வார் குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பனி ராமானுஷன் மிக்க சீலமல்லாத 2வது பாசுரம் பிடிச்சார். அப்படின்னா அந்த பெருமை ஷடகோபன் பொன்னடின்னு சொல்லப்படுகிற எம்பெருமானாருக்கு இத்தனை தூரம் ஆழ்வார் மேல இத்தனை ஒரு பிரதிபத்தி இருக்க வேணுமே என்னால் நம்மாழ்வார், ஏன்னா நம்மாழ்வாருடைய பாசுரங்களைத்தான் எம்பெருமானார் ராத்திரி வேளையில மடத்துல திருவரங்கத்திலே வடக்கு உத்தரவீதியிலேருந்து வெளியில வந்தோன்னே தாயாசிரியர் வெளியில வந்தோன்னே நேர தெரியும் எம்பெருமானார் மடம். அந்த எம்பெருமானார் மடத்திலே சுவாமி இரவு பொழுதிலே, அவர் இரவு பொழுது ஒரே வேலை தான் அவருக்கு, பிக்ஷ ஒரே ஒரு வேலை தான் அவதி செய்வார். அதுக்கப்புறம் இரவிலே திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே நடந்துட்டு இருப்பாராம். குறுக்கையும் நெடுக்கையும் குறுக்கையும் நடக்க நடப்பறான் எம்பெருமானார். குறுக்கும் நெடுக்கும் நடந்துட்டு இருக்கும் போது பாசுரம் என்ன ஓடிட்டு இருக்கும்னா திருவாய்மொழி ஓடிட்டு இருப்போம் மனசுக்குள்ளே. அத்தனை தூரம். அப்ப அத்தனை தூரம் அவருக்கு ஆழ்வாருக்கு மேல இருக்கக்கூடியதான கார்த்தால பார்த்தோம்னா திருவீதிகள்ல புறப்பட்டு வரும்போது எம்பெருமானார் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருப்பாவை செய்ச்சுட்டே வருவார். ராத்திரியானா திருவாய்மொழி செய்கிறோங்கிற, பகல்ல ஆனா திருப்பாவை செய்யணுங்கிற, வீதிகளில் புறப்பட்டு அப்படி வராரோ இல்லையா, புறப்பட்டு வரும்போது எம்பெருமானார் திருப்பாவை செய்ச்சுட்டே வருவாராம். அவருக்கு பிரபந்தமே அதுதான். சுவாமி இவ்வளவெல்லாம் சொல்றாரு, வேற எதுவும் சொல்ல மாட்டாரான்னா திருப்பாவை தான் செய்வார். அந்த குழந்தை தான் திருப்பாவி ஜீயர்னு அவருக்கு பேர். அந்த திருவுருக்காண்பன் நான் இப்படி சந்நியாசம் தேவமத்தரியே நின்று சந்நியசித்த இருக்கக்கூடியதான நான் அப்படியே சொன்ன பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு. பெரிய வன்குருகூர், பெரிய வன்குருகூர், பரமபதத்தை போல அந்த வன்குருகூர். குருகூர் பரமபதத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான திவதேசம்தான் வன்குருகூர். இந்த பெரிய வன்குருகூர் நம்பிக்கைன்னு சொல்ற இடத்துல அதுல பாருங்க ஒரு தனியா ஒரு தொக்கி நிற்கிறது. பெரிய வன்குருகூர் நம்பிக்கு, பெரிய வன்குருகூர் நம்பி. கீழே சொன்ன போது திருக்குறுங்குடி இல்ல, திருக்குறுகூர் நம்பி. இங்கே சொல்ற போது பெரிய வன்குருகூர் நம்பி, திருக்குறுங்குடி இல்ல, நம்பி. வன்குருகூர் நம்பின்னா இந்த வன்குருகூர் நம்பின்னா அதுல எத்தனை பெருமைன்னா ஆழ்வார் அவதாரம் பண்ணது குருகூர்ல. அந்த வன் அப்படின்னு சொன்ன அந்த அதுக்கு உயர்ந்த தன்மை எதற்காக என்ன, அது அனன்ய அருகசேஷத்தை காண்பிக்கக்கூடியதான். அனன்யாருகசேஷத்துவம் வேற ஆருக்கு இல்லைன்னு சொல்றது. இப்போ நம்ம ஆருக்கு சேஷப்பட்டவர்கள்? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சேஷப்பட்டவர்கள். அதானே சொல்ல முடியும். சரணாகதன், நம்ம எல்லாம் பகவான சரணாகதி பத்துகிறோம். இந்த சரணாகதி பத்துற போது அதுல முக்கியமான 3 காரியம் உண்டு. சரணாகதி பண்ற போது என்னால ஒன்றும் ஆகாதுன்னு முதல்ல ஒத்துக்கணும். அதுக்குதான் ஆகிச்சன்யம்னு பேரு. 2வது அனன்ய கதித்வம். அனன்ய கதி, வேற கதி இல்லை, மோட்சம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 3வது அனன்யாருக சேஷத்துவம். அப்ப வேற ஒரு இடத்திலே நாம் சேஷப்பட்டு எம்பெருமானை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் நான் பத்த முடியுமா? இல்லை மோட்சம் கிடைக்குமா? இல்லை பிரயோஜனம் உண்டா? திரும்ப இங்கே தான் வரணும். திருமணிஷாரும் தான் கேட்டார். சிவபெருமான் மேலேருந்து கீழே வந்தார். இவர் பாட்டுக்கு ஏதோ தச்சுட்டே இருந்தார். பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. சிவபெருமான் பக்கத்தில் வந்து நிற்கிறார், கண்டுக்கவே இல்லை. அவர் கேட்டார், என்ன ஆழ்வியே ரொம்ப தேஜஸ்வியா இருக்கீ, என்ன வேணும், ஏதாவது வேணுமா கேடும், பழச கிழிஞ்சு தச்சுட்டு இருக்கீங்க, நான் எனக்கு ஒன்றும் வேண்டான்னார். நான் தான் வந்திருக்கேன், பரமசிவனார் வந்திருக்கேன், கேடும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி ரொம்ப வற்புறுத்துறாருன்னு, சரி எனக்கு செத்தாரை மீட்டு கொடுக்க முடியுமான்னார். அதெல்லாம் முடியாது. சரி மோட்சம், முதல்ல மோட்சத்தை கேட்டார், முடியாதுன்னுட்டார். செத்தாரை தான் மீட்டு கொடுக்க முடியுமா? முடியாதுன்னுட்டார். அப்புறம் 2 முடியாதுன்னுட்டார். 3வது சும்மா இல்லை, இவரோ உரையில் இடாதவர்னு இவருக்கு பேரு. இவர் என்ன பண்ணார், இப்போ தச்சுருக்கேனும் இல்லையோ, ஊசி இருக்கு, நூல் இருக்கு, இந்த ஊசிக்குள்ள நூலை விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். வந்ததே கோபம் சிவபெருமானுக்கு. என்னை பார்த்து என்னமா கேட்குற நீன்னு அவர் நெற்றிக்கண்ணை திறந்தார். 2 பேருக்கு சண்டை வந்துடுது.
அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய திருப்படி திருமழிசையாழ்வார் தன்னுடைய திருப்படியில் இருக்கக்கூடிய கண்ணுலகத்திலிருந்து பிழம்பா விட 2 பேருக்கும் பெரிய போட்டி ஏற்பட அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கொண்டு இவரை பக்திசாரர் அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்தார் திருமழிசையாழ்வாருக்கு சிவபெருமானாலே கொடுக்கப்பட்ட திருநாமம் தான் பக்திசாரர் அப்படிங்கிறது. ஆக மோட்சத்தை கொடுக்கறது எம்பெருமான் தான் கொடுக்கணும். அப்ப அனன்ய அருகசேஷத்தம்னா வேற ஒரு இடத்துல நான் பற்றுகிறேங்கிறது இல்லையோ இல்லையோ. இப்ப பெரியவன் குருகூர் நம்பிக்கு அவருக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. அனன்ய அருகசேஷத்தை காண்பித்தது அந்த தன்மை எப்படி வந்தது? என்னால வந்ததா, பிறரால வந்ததா, இல்ல அவரால வந்ததா? அப்படின்னா வந்தது பெரியவன் குருகூர் நம்பிக்கு ஆள் உரியனாய். அதனாலே அனன்ய அருகசேஷத்தை காண்பித்ததாக பெரியவன் குருகூர் நம்பிக்கு ஆள் உரியனாய். அந்த வன்குருகூர்னு சொல்லமே, பெரியவன் குருகூர்னு சொன்னா வைகுந்தமாநகர் எப்படியோ அது வேறே பெரியவன் குருகூர். குருகூர் வேறல்ல, வைகுந்தமாநகர் வேறல்ல. வைகுந்தமாவது மற்றது கையதுவேன்னு சொல்லுவா ஆழ்வார். ஆழ்வாரே சொல்றார், இந்த வைகுந்தமாநகருங்கிறது வேற எதுவும் அல்ல, திருக்குருகூர் தான். ஏன்னா அங்க தாமிரபரணி ஓடுது, அங்கே வரஜா தேர்த்தம் ஓடுது. இங்கே திருக்குருகூர்ல நம்பி இருக்கார், அங்கே பரமத நிலையனா இருக்கார். சரி, இத்தனை பெருமை இருக்கே. அங்க சாமகானத்துல சேவிச்சுட்டு இருக்கா, இங்கே நம்மாழ்வார் கொடுத்தது திருவாம்படி சேவிச்சுட்டு இருக்கா. அப்ப அது வேற அல்ல, இது வேற அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அளவுக்கு வைகுந்தமாநகர் போலவே உள்ளது. அப்ப ஆழ்வார் எங்க இருக்கார்? ஆழ்வார் இருக்கிறது இங்க இருக்கார். ஆனா இது பரமதமானா எனக்கு ஆழ்வார் இருக்கிற இடம் தான் நமக்கு பரமதம். அவருக்கு உரியவனாக பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்காள் உரியனாய். அவர் ஆழ்வார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பகவான் கொடுத்தது மயர்வர மதிநலத்து கொடுத்தான். மற்ற ஆழ்வார்களுக்கு எல்லாம் மயர்வர மதிநலத்தை கொடுத்தது எம்பெருமான். ஆனா நம்ம எல்லாருக்கும் மயர்வர மதிநலத்தை கொடுத்தது யாரு? ஆழ்வார் தானே. அப்ப அவர் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. ஆனா எனக்கு அதிபதி யாரு? ஆழ்வார் இருக்கார், திருநகரில இருக்கார். அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் பரமதத்தில் இருக்கான், அது எம்பெருமான். அவன் எனக்கு வேண்டாம், எனக்கு வேணும் என்பது இந்த ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வாராக அவர் இருக்காரோ இல்லையோ, அவர் தான் எனக்கு அதிபதி. அப்படின்னு நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய். அதனால என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு மயர்வர மதிநலத்தை ஆழ்வார்களுக்கெல்லாம் கொடுத்தது பகவானா இருக்கட்டும். ஆனா நம்ம எல்லாருக்கும் இத்தனை ஆழ்வார்னா 10 பேர் தானே, 10 பேருக்கு மட்டும் மயர்வர மதிநலத்தை கொடுத்தது பெருமாள். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுத்தது யாரு? ஆழ்வார் தானே. ஆழ்வாரத்தான் சொல்லுவோம் வன்குருகூர் நகர் நம்பிக்கை. இப்ப ஆழ்வார் பாசுரமே சொல்றோம், கண்ணன் கடனே நன்னும் மனமுடை, அந்த பாசுரங்கள்லாம் சொல்லிட்டே வருவோம். சொல்லிட்டா கடைசியா ஒளையன்பின் பேச்சு மலையோடு அவ்வளவு இருண்டான் கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோவன் உடலில் மலியச் சொன்ன 1000 மழதீரவல்லார்க்காமருவான நோக்கியற்கே. இப்போ சேவிச்சுட்டே இருப்பா, சேவாகாரம் செய்ப்பா. செய்யும் போது உழலை என்பின் பேச்சு மலையோடு அவ்வளவு உயிருண்டான் கடல்களவையே அப்படின்னா, கடல்கள் அப்படி சொன்னா கையை கூப்பிடுறோமா? பண்ண மாட்டோம். கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோவன் அப்படி தெற்கு நோக்கி செய்ப்பா. எல்லாரும் ஒரு இடத்துல செய்ப்பா. எப்பன்னா தென்குருகூர் சடகோவன் அப்படின்னு தெற்கு பக்கத்துல அவதாரம் பண்ணதான சடகோவனுடைய அவ்விடத்தை கைகொண்டு சேவிக்கிறாளோ இல்லையா, அதுதான் தென்குருகூர் சடகோவன். அந்த தென்குருகூரில் இருக்கக்கூடிய பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய். அந்த ஆழ்வாரானவர் அனுபவ பூர்த்தி, ஆழ்வார அப்படி பூர்த்தியா அனுபவம் பண்றார். ஆனா பகவானை ஆழ்வார பூர்த்தியா அனுபவத்தை பண்றாரா. ஆனா பகவத விஷயத்துல என்ன பண்றாருன்னா, அவர் அந்தர்பூதம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கார், வெளியிலே கொண்டு வரல. பகவானை அனுபவிக்கிறார், ஆனா பகவானை அந்தர்பூதமாக வைத்துக்கொண்டு ஆழ்வாரை அனுபவிக்கிறார். அப்படின்னா ஆள் உரியனாய் உரிய அடிமைகளெல்லாம் செய்ய வேண்டும். எதற்காக? அவரிடத்துல நன்ன கைங்கரியம் பண்ணோம். உரிய அடியனாய் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டுமே. எப்படி செய்ய வேண்டும்? எதனாலே செய்ய வேண்டும்? ஏன்னா குணைர் தாஸ்யம் உபாகதா, குணைர்
தாஸ்யம் உபாகதா. என்ன குணம் இருக்கும் இல்லையா, இந்த குணத்துக்குத்தானே எல்லாரும் அவாவா ஆறுக்கு ஒருத்தருக்கு நம்ம அடிமைப்பட்டு போடுறோம் அப்படி சொன்னா எதுக்கு போறோம்? அழகுக்கா? அழகு ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இல்லை, சரி வேற எதுக்காக நம்ம அடிமைப்படுவோம் அப்படின்னா அவரோட குணம் சுவாமி, அவர் சௌலபியம் சுவாமி, எல்லாரும் மாதிரி இல்லை சுவாமி. அவர்கிட்ட போனோம்னா நேர பேசலாம், நேர அவர்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். அப்ப அவரிடத்துல அப்ரோச்சபிளா இருக்காரு இல்லையோ, அவர் பக்கத்துல போலாம். பகவான் அப்படி சொன்னா கொஞ்சம் எட்டித்தான் இருக்கணும். பெரிய பெருமாளை போய் பெரிய பெருமாள் திருவடி போய் நான் போய் ஸ்பரிசிக்க போறேன், அவர் கைங்கரம் பண்ண போறேன் அப்படின்னு பெரிய பெருமாள் திருமணி போய் தொட முடியுமா? தொடவே முடியாது. ஆனா நமக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியர் நமக்கு பண்ணலாம் இல்லையோ, அவருக்கு நான் போயிட்டு சுவாமி அடியர் கைங்கரம் பண்ணோம், தேவாள் திருமாளிகை ஆட்டம், தேவாளுடைய வேற ஏதாவது கைங்கரம் வந்தா எனக்கு சொல்லுங்க, அடி அவசியமா அப்படின்னம்னா அவருக்கு நான் பண்ணலாம். சரி, இந்த பாகவதனாக இருக்கக்கூடிய இவரையே புரிஞ்சுக்க முடியலன்னா வேதமும் சாஸ்திரமும் உபனிஷத்துக்களும் எம்பெருமான புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு உபனிஷத் வாக்கியம் கோஷம் எடுக்கிறது. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாவது தொலைவு எம்பெருமானுடைய கல்யாண குணம். அதை ஒரு நாள் புரிந்து கொள்ளவே முடியாது. மனசோ வாக்கோ எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இவனையே புரிஞ்சுக்க முடியலையா? அனந்தமான கல்யாணம் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான புரிஞ்சுக்கிடுவானா? எப்படி முடியும்? இதே முடியலன்னா அது எப்படி முடியும்? அனந்தாவை வேதாகான்னு வேதத்துக்கு சொல்லுது. வேதத்துக்கு ஒரு நாளும் ஆதியோ அந்தமோ கிடையாது. பகவானே ஆதி அந்தம் ஒரு நாள் சொல்ல முடியாது. அப்ப குணத்துக்கு தானே அடிமைப்படுறோம். அதான் ஆள் உரியனாய், பெரியவன் குருகு நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் சொன்னார். ஆழ்வாருடைய நீர்மைக்கு தோற்று போனதான என்னை இந்த இடத்துல அடியேன்னார். முன்னாடி என்னார், நான் பெரியவன் குருகு நகர் நம்பிக்கு அது சொல்லும்போது திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிகோல திருவுரு காண்பன் நான். இங்க என்ன சொல்றார்? அடியன்னார். இந்த அடியனுக்கு என்ன அர்த்தம்? அங்கே நான் சொன்னது சாட்சாத்கரிக்கக்கூடிய நான். பகவானை சொல்ற போது நான் உண்டார். எப்படி? முதல்ல சொன்னது திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிகோல திருவுரு காண்பன் நான். ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கிறார், அதனால அந்த பெருமாளை சேவிக்கிறேன்னு சொல்ற இடத்துல நான் அகங்காரத்தோட, அகங்காரம்னா அகங்காரம் இல்லை, அந்த இடத்துல சப்தத்தை உபயோகப்படுத்த, அந்த இடத்துல அடியேன்னு சொல்லிக்கலாமா இல்லையா? திரிதந்தாகிலும் தேவரானுடைய கரிகோல திருவுரு காண்பன் அடியேன் சொல்லலையே. பகவானை சொல்ற போது நான் விட்டார், ஆழ்வாரை சொல்ற போது அடியேன் விட்டார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. அவரா பெரியவன் குருகோர் நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் என இங்கதான் தாசியம். ஆழ்வாருடைய குணத்துக்கு ஆட்பட்டு தாசியம் பண்ணுவது பூரா இங்கே. அதனால அடியேன் ஆழ்வாருடைய நீர்மை, ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நீர்மை, அந்த நீர்மைக்கு தோற்று போனதான அடியேன். ஆழ்வாருடைய சௌலபியம், ஆழ்வாருடைய எளிமை, அந்த சௌலபியத்துக்கு நான் தோத்து போயிட்டேனா அப்படின்னு சொன்னவர். என்ன நீர்மை, என்ன நீர்மை. ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, பத்துடை அடியவர் எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே. அங்க ஒரு நீர்மை. அதாவது முதல் 10 1ஆம் திருவாய்மொழியில பகவானுடைய சௌலபியத்துக்கு தோற்று போய்தான் மயக்கமே போட்டு விழுந்துட்டார் ஆழ்வார். மயக்கம் மூர்ச்சித்துட்டார். என்ன எளிமை, என்ன எளிமை. பெருமாளே சர்வேஸ்வரனானி, நீ ஒண்ணுமில்லை, ஒண்ணுமே தெரியாத ஒரு இடைச்சியால முறுக்குன்னு முறுக்கி கிடக்கு. இந்த கயறு ஒண்ணு இருக்கு, அந்த அதை போட்டு உன்னை கட்டிருக்காளாவோ. கட்டினா உன்னோட திருமேனியெல்லாம் உறுத்து போயிடாதான். பிராட்டி வந்து தொட்டா திருவடியெல்லாம் செவந்து போடுதே. அப்படி இருக்கிற போது ஒரு இடைச்சி போய் உன்னை கட்டுறாளா? அதுவும் மிருதுவான கயறு வச்சா கட்டினாவோ. கட்டினது பூரா முறுக்கி வச்சிருக்கு. அந்த முறுக்கி இருக்கக்கூடிய கயத்தை வச்சு கட்டிருக்காளே உன்னை. உனக்கு உன்னுடைய திருமேனி நொந்து போயிருக்காதா? நான் நொந்து போயிருக்கணுமோ இல்லையோ. அப்படி இருக்கிறது அந்த சௌலபியத்துக்குத்தான் மயங்கி போனார் ஆழ்வார். சௌலபியம் என்ன எளிமை, என்ன எளிமை. சர்வேஸ்வரனா இப்படி இருக்கான்.
அப்படின்னு நமக்கே ஒரு தோத்துமோ இல்லையோ, சாமி இவரா இவரா அப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கே தோணுமோ இல்லையோ. அந்த அளவுக்கு பகவான் அத்தனை பெருமை பரத்துவம் படைத்தவன் எம்பெருமான் தான் தன்னுடைய சௌலபியத்தை நீர்மையை காட்டுகிறான். பெருமாள் என்ன பண்ணுவாரான், இட்டிருட்டு விளையாடும் விருந்தாவனத்தை கண்டோமே இட்டமான பசுக்களை இனிதுமறித்து நீர் ஊட்டி விட்டுக்கொண்டே விளையாடும் விருந்தாவனத்தை கண்டோம் நாச்சியார் திருமொழி பாசுரம். கண்ணுக்குட்டிகள்லாம் கையை பின்னாடி கட்டுட்டு யமுனையில தீர்த்த நாக்கால நக்கி நக்கி சாப்பிட்டு காமிப்பறான் கண்ணன். பகவான் பண்ணுவாரா, சிபி குண்டத்துல வாங்கோ, நித்தியஸ்வரெல்லாம் வாங்கோ, உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு டெமோஸ்ட்ரேஷன் கொடுப்பாரா பெருமாள். அங்க இருக்கிறவாளுக்கு கட்டமே கிடையாது, கட்டமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, பாவம் கிடையாது, மரணம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சாமி ஒண்ணுமே கிடையாதுங்கிறீரே, அங்கேயா போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருக்கிறது என்ன இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த அப்ப முடிஞ்சது, சாமி முடிச்சா தேவலாம் அப்படின்னு எத்தனை பேர் காத்துட்டு இருப்போம். இங்கன்னா பசி வந்துடும், ஆனா அங்க பசி இல்லை. ஆனா அங்க இல்லைன்னு சொல்றது வசதியா, இங்க இருக்குன்னு சொல்றது வசதியா, நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பொழுது பகவானை பார்த்து அவருடைய சௌலபியத்துக்கு தோற்று போனதான ஆழ்வார் இங்கே ஆழ்வாருடைய நீர்மைக்கு தோற்று போன நான். ஏன் தொண்டீர் எல்லீரும் வாரி பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாவம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கின் காதொன்னும் இல்லை கலியும் கெடுங்கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலி புகுந்து இசை பாடி ஆடி உடி தரக் கண்டோம் ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. தொண்டீர் எல்லீரும் வாரி, எல்லாரும் வாங்கோ, தொண்டர்கள் எல்லாரும் வாங்கோ வாங்கோன்னு சொன்னோம்னா அப்ப என்ன அர்த்தம், எளிமை. எல்லாரும் வருக, எல்லோரும் வரணும், வந்து எல்லாம் கூடி இருந்து சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆனந்தம் இல்லையோ. அப்ப அதுல ஒரு நீர்மை தோற்றுகிறது, அதுல ஒரு எளிமை தோற்றுகிறது. இவர் ஆழ்வார் தொண்டீர் எல்லோரும் வாரினார், எல்லாரும் வாங்கினார். பெருமாளும் அங்க அவர் கட்டுப்பட்டதே எதுக்கு தெரியுமா, எல்லாரும் வாங்கோ, லோகத்தில் இருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி பெண்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கணும்னா என்னால முடியாது, நான் கட்டுப்பட்டிருக்கேன்னு யசோதை கட்டி போட்டிருக்கான்னு சொன்னா எல்லாரும் வந்து பாப்பாளோ இல்லையோ, பிள்ளைய கட்டி போட்டா சொல்லுவாளோ இல்லையோ, பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரேடியா எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா பெருமாளுக்கு, அதனால கட்டுப்பட்டுட்டாராம். எவ்வளவு சாமர்த்தியம் பகவானுக்கு, அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்கணும். பார்க்க முடியுமா, இவருக்கு ஒரு நேரம் கொடுக்கிறார், அவருக்கு ஒரு நேரம் கொடுக்கிறார், அவருக்கு ஒரு நேரம் கொடுக்கிறார், அங்க போறாரா இல்ல, இங்க போறாரா இல்ல, இங்க போறாரா இல்ல, எங்கேயும் விட்டுட்டு இவா 3 பேரை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போயிருக்கிறார். இப்ப எல்லாரையும் ஒரே நேரத்துல பார்க்கணும்னு ஆசை. பெருமாள் என்ன பண்ணுவார், திருட வேண்டிதான், திருடினா கட்டுவோம், கட்டினா எல்லாரையும் பார்த்துக்கலாம். இப்ப ஆழ்வார் தொண்டீரிலும் வாரினார். அப்ப அவ்வளவு நீர்மை இருக்கக்கூடிய அடியேன் பெற்ற நன்மையே, நான் பெற்ற நன்மை என்ன, பகவல் லாபம். பகவன் லாபத்தை பெற்றோம். எப்படி, பகவத் விஷயமே நமக்கு பிராப்தமாகிறது, இதர விஷயங்கள் அப்பிராப்தமாகிறது. அதான் அர்த்தம். நன்மை என்ன நன்மை, பகவத் விஷயமே பிராப்தமாகிறது, மற்றைய விஷயங்கள் அப்பிராப்தமாகிறது. அப்பிராப்தம்னா அது நமக்கு தேவையில்லை, மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு சுமார். பகவானுடைய விஷயம் வசதி, பகவானோடு சேர்ந்திருந்தா பெருமை, பகவானை விட்டு இருந்தா சிறுமை. பகவானோடு சேர்ந்திருந்தா ஆனந்தம், பகவானை விட்டு பிரிஞ்சிருந்தா துக்கம். இதெல்லாம் நமக்கு தோணுதா, ஆழ்வாருக்கு தோணுது. ஆழ்வார் என்ன சொன்னார், அடியேன் பெத்த நன்மை என்ன தெரியுமா, பகவத் விஷயம் பிராப்தமாயித்து, மற்ற விஷயங்கள் அப்பிராப்தமாயித்து அப்படி சொல்லிவிட்டா. அதைத்தான் தெரிதந்தாயிலும் தேவபிரானுடை கரிகோல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகூர் நகன் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் பெத்த நன்மையே அப்படிங்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சில காலம் இங்கே தெரிவித்துள்ள. மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் 4வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத நாளை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஷீடகர்யாம் மகாபுரியாம் தாமிரவர்ணித்திரே தடே திந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரமயாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.